தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இந்த டிசம்பர் மாத பலனை பார்க்கும்போது பார்த்தால் தங்களுக்கு குருவின் சஞ்சாரத்தால் பார்வையால் நல்ல ஒரு நிலையை, லாபத்தை, தொழில் முன்னேற்றத்தை, தொழில் விரிவாகத்தை உண்டு பண்ணி தரக்கூடும். ஆகவே வீடு வாங்குதல் மற்றும் சுப செலவுகள் செய்வதற்கு ஒரு நல்ல உகந்த நேரம். அதே நேரத்தில் தங்களுடைய சகோதரர்கள், அன்புகள், உறவுகளிடம் ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில சிரமங்களையும் ஏற்படுத்தும். அவற்றிற்கு தாங்கள் சற்று பொறுமையும் நிதானமும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்தீர்களானால் அவை சற்று களையப்படும். மற்றும் உங்களுக்கு குழந்தைகள் ரீதியாக பார்த்தீர்களானால் டிசம்பர் மாதம் என்பது சற்று முன்னேற்ற குறைவான காலமாகவே கருதப்படும். ஆகவே தாங்கள் 2 விதத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, தங்கள் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்படும் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகளில் சுமூகமாகவும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தாங்கள் இன்னும் சிறிது நேரமும் ஒதுக்கி நல்ல விதமாக கவனம் செலுத்த வேண்டும். இவை 2ஐயும் மனதில் கொள்ள வேண்டும். மற்றபடியாக பார்த்தீர்களானால் தங்களுக்கு லாபம் என்பதும் தொழில் ரீதியாக விரிவாக்கம் என்பதும் நல்ல விதமாக நடக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு குரு நேர் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய இடம் ராசியான சுத்தப்படுவதால் உங்களுக்கு எந்த காரியத்திலும் கடைசியாக முடிவு என்பது ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் தரும். அதே நேரம் உங்களுக்கு கேதுவானவர் தங்களுடைய 9ஆம் இடத்தில் இருப்பது சற்று இடைஞ்சலையும் சுணக்கத்தையும் கொடுக்கக்கூடும். பயணத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாங்கள் வெளியூர் செல்லும் பயணங்களை முக்கியமானதென்றால் ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது இந்த டிசம்பர் மாதம் என்பதை சிறிது தள்ளி வைப்பது உங்களுக்கு உகந்த காலமாக அமையும். ஆக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் நிதானம் வேண்டும். மேலும் வெளியூர் செல்வதை சிறிது தவிர்க்க வேண்டும். முக்கியமென்றால் செல்ல வேண்டும். இவை அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் தாங்கள் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை வணங்கி வருவதால் இவை அனைத்திலும் ஏற்படும் தடங்கல்களும் தாமதங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையையும் நல்ல வெற்றியையும் தரும் வாய்ப்பு உண்டாகும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.